ஹாய் ஹலோ நம்பளே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பங்களாவின். சோ இன்னைக்கு என்ன ஒரு பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மீண்டும் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பத்தி நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரீகேப்பா நம்ம பார்த்துலாம். சோ இந்த இயர் 1/1/2024 இருந்து இன்னைக்கு 15/1/2024 வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10 நோட்டிபிகேஷன் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நம்மளும் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு 40,000 பிளஸ் காலி பணியிடங்களுக்கு ஆல்மோஸ்ட் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதன் அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் இருக்குது, அது யாரு அப்ளை பண்ணணும், அதுக்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷன் தகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ அதை பார்க்கற முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போறோட எல்லாம் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், Facebook, இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ 38 மாதத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்டர்னல் கோச் ஃபேக்டரி சென்னையில இருந்து தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் 11/11/2024 தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதோடைய அபிஷியல் வெப்சைட் பாத்தீங்கன்னா https://ppb.icf.gov.in. இந்த வெப்சைட் மூலமாக நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி பாத்தீங்கன்னா 10/12/2024 சொல்லியிருக்காங்க. சோ லெவல் 1 அண்ட் லெவல் 2 அண்ட் அப் டு லெவல் 5 தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. முற்றிலும் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க 2024-2025 ஆண்டுக்கான. இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டானால பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்க்க போற எல்லா கேம்ஸ்க்கான ஏதாவது ஒரு சர்டிபிகேட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெவல் 1க்கு பாத்தீங்கன்னா இதுக்கான பேசிக் பே அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது டோட்டல் மந்த்லி சேலரி கிடையாது. இது பேசிக் பே. இது 1,800 சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கோட்டா பாத்தீங்கன்னா ஃபுட்பால் மென்னுக்கு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சோ டோட்டலா உங்களுக்கு 6 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்தது கபடி உமன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு 7 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 15 காலி பணியிடங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்காக அனௌன்ஸ்மெண்ட் இதுல பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா லெவல் 2க்கான பேசிக் பே 1,900 சொல்லியிருக்காங்க. அதுல பேஸ்கெட் பால் உமன்ஸ்க்கு 4 காலி பணியிடங்களும், கபடி மென்னுக்கு பாத்தீங்கன்னா 1 காலி பணியிடங்களும், வாலிபால் மென்னுக்கு 1 காலி பணியிடங்களும், வாலிபால் உமன்ஸ் கேட்டகரிக்கு 1 காலி பணியிடம், ஒட்டு மொத்தமாக லெவல் 2க்கு பாத்தீங்கன்னா 8 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்தது லெவல் 5க்கு நீங்க அப்ளை பண்ணிச்சீங்கன்னா இதுக்கான பேசிக் பே 2,800 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அத்லெட்டிக்ஸ் உமன் கேட்டகரிகளுக்கு 1 காலி பணியிடங்களும், கிரிக்கெட் மென் கேட்டகரிகளுக்கு 1 காலி பணியிடங்களும், மொத்தமாக 2 காலி பணியிடங்கள் லெவல் 5க்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. லெவல் 1, 2 and 5 இது மூணுக்கும் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 25 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இது எப்படி செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா உங்களுடைய கிரேட் லெவல். சோ அதாவது நீங்க ஸ்போர்ட்ஸ் கலையில எந்த லெவல் கிரேட்ல இருக்கீங்களோ சோ அதை பேஸ் பண்ணியும் பிளஸ் பாத்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் பேஸ் பண்ணியும் எடுக்க போறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா SC, ST, OBC, எக்ஸ்மேன், பெர்சன் டிசபிலிட்டிஸ், சோ OBC கேட்டகரிஸ் இந்த மாதிரி லெவல் இருக்கிறவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி வைஸ்க்கும் பாத்தீங்கன்னா இன்செக்ஷன் கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பேஸ்கெட் பால் உமன் கேட்டகரியில நீங்க இருக்கீங்க அப்படின்னா சோ அவங்களுக்கான பாயிண்ட் கார்டா இருக்கட்டும், ஃபார்வர்டா இருக்கட்டும், பிவேட்டா இருக்கட்டும் சொல்லிட்டு ஒவ்வொரு கேண்டிடேட் வைஸ்க்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஃபுட்பால் மென்னுக்கு இருக்கு மாதிரி சொல்லி ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனியாவே கொடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது எஜுகேஷன் குவாலிபிகேஷன். சோ இந்த லெவல் 5 சீனியர் கிளர்க் போஸ்டிங் தான் இருக்கும். இதுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லெவல் 2க்கு பாத்தீங்கன்னா ஜூனியர் கிளர்க் போஸ்டுக்கு கொடுத்திருக்காங்க. 12th முடிச்சிருந்தாலே போதும். இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலண்டான ஏதாவது நீங்க டிகிரி எடுத்தோ இல்ல ஸ்கூலிங் லெவல்ல நீங்க முடிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. லெவல் 2 போஸ்டிங்லயே பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட்
3ல வந்து பாத்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இல்லைன்னா 10th பாஸ் பண்ணி ஐடிஐ முடிச்சிருந்தாலும் சரி நீங்க வந்து எலிஜிபிள். இதே வந்து நீங்க லெவல் 1க்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா சேம் அதே தான். 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லைன்னா ஐடிஐ முடிச்சிருந்தாலும் சரி, இல்லைன்னா அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிபிகேட் வந்து வச்சிருந்தாலும் சரி நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ முற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் குவாலிபிகேஷன் தான் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 18 முதல் 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். சோ நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த லெவல் 5 இருக்கீங்கன்னா சோ எந்த லெவல் கேட்டகரியில நீங்க இருக்கணும், எந்த லெவல் கேட்டகரி லெவல்ல உங்கள்ட்ட சர்டிபிகேட் இருக்கணும் நீங்க அப்படின்றத வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி லெவல் 2க்கும் வந்து கொடுத்திருக்காங்க, லெவல் 1க்கும் இருக்குது. நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து 12/10/2024 வந்து சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து எந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இருக்கும், அதே மாதிரி கேம் ஸ்கில் பார்ப்பாங்க, உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன். சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 100 மார்க்குக்கு அடிப்படையில வந்து வைக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ லெவல் 5க்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி 2200 பேசிக் பே இருக்கும், லெவல் 2க்கு வந்து 1900 இருக்கும், லெவல் 1க்கு வந்து பாத்தீங்கன்னா 1800 இருக்கும். சோ மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. அதே இதாவது வந்து பாத்தீங்கன்னா இது காமன் கேட்டகரி ஓபிசி கேட்டகரிகளுக்கும் ஓசி கேட்டகரிகளுக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. 250 வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸர்விஸ்மேன் உடல் ஊனமுற்றோர் உமன்ஸ் கேட்டகரி எக்கனாமிக் வீக் பெர்சன். சோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. பட் இந்த ஓபிசி ஓசி கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் சோ இது ரெண்டே ஆட் பண்ணி 500 ரூபாய் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது ரீஃபண்டபிள் அமௌண்ட் கிடையாது, ஆன்லைன்ல ஆஃப்லைன் ரெண்டு பேமெண்ட் மெத்தடுமே இருக்குது, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ளை பண்றதுக்கான லிங்க் இருக்கட்டும், அபிஷியல் வெப்சைட் லிங்க் இருக்கட்டும், அதே மாதிரி இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்திருக்கோம், ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டிபிகேஷன் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கோம், நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.